இன்றைய முக்கிய செய்திகள். பீகாரில் கடும் எதிர்ப்புக்கு பணிந்தது தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான கெடுபிடிகள் தளர்வு. குற்றங்களின் தலைநகராக மாற்றப்பட்ட பீகார். பாஜக நிதிஷ்குமார் மீது ராகுல் காந்தி தாக்கு. வெள்ளப்பெருக்கால் வட மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடக்கம். இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், மகாராஷ்டிராவுக்கு சிவப்பு எச்சரிக்கை. ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் ஊழலில் திளைப்பதாக விமர்சனம். மக்களுக்கு விடுதலை அளிக்கவே கட்சி தொடங்கியதாக எலான் மஸ்க் விளக்கம். வணக்கம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் எதிர்ப்புக்கு பணிந்த தேர்தல் ஆணையம் பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே வாக்காளர் பட்டியலை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள அந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்ட சுமார் 3 கோடி வாக்காளர்கள் தங்களது குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் பட்டியலை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆதார் அட்டையை தவிர்த்து பிறப்புச் சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட 11 ஆவணங்களை பட்டியலிட்ட தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. தலைமுறையாக வாக்களித்து வரும் வாக்காளர்களை நீக்கும் பாஜகவின் சதி திட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக சாடிய காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்களின் பெயர்களை நீக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினர். பீகார் மக்கள் பிழைப்புக்காக பல்வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களிடம் ஆவணங்களை கேட்டு வற்புறுத்துவதை ஏற்க முடியாது என்று அக்கட்சிகள் தெரிவித்தன. பீகார் மக்களிடமும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதற்கு பணிந்த தேர்தல் ஆணையம் வாக்காளர்களால் ஆவணங்களை சமர்ப்பிக்க இயலாத போது தேர்தல் அலுவலர்களே உள்ளூரில் விசாரித்து அவர்கள் உண்மையான வாக்காளர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று தளர்வுகளை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பீகார் நாளிதழ்களில் இன்று அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. பாஜகவும் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரும் இணைந்து அம்மாநிலத்தை இந்தியாவின் குற்றங்களின் தலைநகரமாக மாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் பிரபல தொழிலதிபர் கோபால் கெம்கா வீட்டு வாயிலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து எக்ஸ் வலைதள பதிவில் அதிர்ச்சி தெரிவித்துள்ள அவர், அந்த மாநிலத்தில் துப்பாக்கிச்சூடு, கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாகவும் நிதிஷ்குமார் அரசு முற்றிலும் முடங்கி போயுள்ளதாகவும் சாடியுள்ளார். பீகாரில் துப்பாக்கிச்சூடு, கொள்ளை, கொலையின் நிழலில் மக்கள் வாழும் மோசமான சூழல் நீண்ட காலம் நீடிக்காது என்று கணித்துள்ள திரு ராகுல் காந்தி, பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அரசை நம்பி எதிர்காலத்தை ஒப்படைக்க மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கொலையும் கொள்ளையும் துப்பாக்கி குண்டும் மாற்றத்திற்காக கதரும் குரல் என்றும், அச்சமில்லாத முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட புதிய பீகாரை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் திரு ராகுல் காந்தி உறுதிபட கூறியுள்ளார். பீகார் மக்கள் இம்முறை அளிக்கும் வாக்கு நிதிஷ்குமார் அரசாங்கத்தை அகற்றுவதற்காக மட்டுமின்றி மாநிலத்தை பாதுகாப்பதற்குமானதாகவும் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு தொடரும் நிலையில் இமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப் மாநிலங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவியுள்ள நிலையில் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் டெல்லியில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. அங்கு மழை 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் ரஜோரி மாவட்டத்தில் ஓடும் தார்ஹாலே, சக்டோ ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பஞ்சவடி பகுதியில் உள்ள கோதாவரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடியது. இதில் கரையோரம் உள்ள திரையம்பகேஸ்வரர் கோயில், சோமேஸ்வரர் கோயில், பஞ்சவடியில் உள்ள காலாராம் கோயில் உள்ளிட்ட பல கோயில்கள் மூழ்கின. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 வாரமாக மழை நீடித்து வரும் நிலையில் மண்டி மாவட்டத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 74ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 37 பேரை காணவில்லை. இந்த நிலையில் அம்மாநிலத்தில் சம்பா, சிம்லா,
கங்ரா, சிர்மாவூர், மண்டி ஆகிய மாவட்டங்கள், மகாராஷ்டிராவில் புனே மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் இன்று சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையால் மண்டி மாவட்டத்தில் உள்ள 176 சாலைகள் உட்பட மொத்தம் 240 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. ஜார்க்கண்ட், ஹரியானா மற்றும் மும்பைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், ராஜஸ்தான், டெல்லி, பெங்களூருவில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் புது கட்சியை தொடங்கியுள்ள கோடீஸ்வர தொழிலதிபர் எலான் மஸ்க் நாட்டில் உள்ள இரு பெரிய கட்சிகளும் ஊழல் செய்வதில் ஒற்றுமையுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவரான அவர் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து அரசு செயல்திறன் துறை தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் மேற்கொண்ட ஆட்குறைப்பு, செலவினம் குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் பதவி விலகிய மஸ்க் வரி குறைப்பு மற்றும் செலவின மசோதாவை எதிர்த்ததால் ட்ரம்புடன் கருத்து வேறுபாடு முற்றியது. அந்த மசோதாவை நிறைவேற்றினால் புதிய கட்சி தொடங்கப் போவதாகவும் அவர் அறிவித்தார். இந்நிலையில் பிரம்மாண்டமான அழகிய மசோதா என்று ட்ரம்ப் வர்ணித்த அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து தாம் அறிவித்தபடி மஸ்க் அமெரிக்கா கட்சி என்ற புது கட்சியை தொடங்கினார். அமெரிக்காவின் சுதந்திர தினமான ஜூலை 4ஆம் தேதி எக்ஸ் வலைதளத்தில் புது கட்சி தொடர்பாக அவர் நடத்திய கருத்து வாக்கெடுப்பில் பங்கெடுத்த சுமார் 12 லட்சம் பேரில் 65% பேர் அவரது முடிவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி ஆகிய இரண்டுமே ஊழலில் திளைப்பது, நாட்டை வீணாக்குவது ஆகிய செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் அமெரிக்காவில் ஒரு கட்சிதான் இருப்பதாக மஸ்க் விமர்சித்துள்ளார். அந்த வகையில் ஒற்றை கட்சி முறையை மாற்றி மக்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கவே அமெரிக்கா என்ற புது கட்சியை தாம் தொடங்கி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க அரசியல் சாசனத்தின்படி அந்நாட்டில் பிறந்தவர்கள் மட்டுமே அதிபராக முடியும். எலான் மஸ்க் ஆப்பிரிக்காவில் பிறந்தவர் என்பதால் அதிபர் பதவிக்கு அவரது கட்சியில் யார் முன்னிறுத்தப்படுவார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. கேரளாவில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கிய ஆட்கொல்லி புலியை உயிரியல் பூங்காவில் வைத்து பராமரிக்க கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. மலப்புரம் மாவட்டம் காளிகாவு என்ற இடத்தில் தோட்ட தொழிலாளி ஒருவரை புலி ஒன்று அடித்துக் கொன்றது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அந்த புலியை பிடிக்க பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வந்தனர். புலி நடமாடிய பகுதியில் கூண்டும் வைக்கப்பட்டது. இந்நிலையில் 53 நாட்களுக்கு பிறகு இன்று ஆட்கொல்லி புலி கூண்டில் சிக்கியது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அந்த புலியை கொண்டு செல்ல முற்பட்ட போது பொதுமக்கள் கூடி நின்று மீண்டும் ஆட்கொல்லி புலியை வனப்பகுதியில் விடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த புலியை உயிரியல் பூங்காவுக்குத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்பதாக தெரிவித்த வனத்துறையினர் புலியின் முகத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளித்த பின் உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு செல்லப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து புலியை அங்கிருந்து கொண்டு செல்ல சம்மதம் தெரிவித்த பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசியில் நடைபெற்ற பாரம்பரிய விதை திருவிழாவில் விவசாயிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மாப்பிள்ளை சம்பா, மைசூர் மல்லி, குதிரைவாலி, சாமை, வரகு, திணை உள்ளிட்டவையும் பனை ஓலைகளால் செய்யப்பட்ட பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. தாழம்பூ, ஜவ்வாது, ரோஜா, மல்லிகை மணம் தரும் ஊதுவத்திகள், மூலிகை, பால் சாம்பிராணி ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. வாலவரை, தப்பட்டை அவரை, பாகற்காய், வெண்பூசணி, கிட்டுப்பூசணி, தர்பூசணி, கீரை வகைகள் உள்ளிட்ட விதைகளை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். விவசாயத்துக்கு தேவையான இயற்கையான உரங்கள், மாட்டு சாணத்துல செய்யப்பட்ட உரங்கள் மற்றும் இந்த எந்த செயற்கையான உரங்கள் இல்லாம இயற்கையாவே இப்படி விவசாயம் பண்ணலான்றதுக்கான அனைத்து உரங்களும் இங்க ஸ்டால் மாதிரி போட்டு ஏறக்குறைய 50 ஸ்டால், 50 கடைகள் இந்த விவசாயிகள் சார்பாக இயற்கையை காக்கக்கூடிய இயற்கையான முறையில இந்த கடைகள் அமைச்சிருக்காங்க. விழாவில் பாரம்பரிய பறை இசை முழக்கம் எழுப்பப்பட்டதுடன் சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்த விதை திருவிழா பாரம்பரிய விதைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததாகவும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் நல்ல முயற்சியாக அமைந்தது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு நாளை நடைபெறுவதையொட்டி அங்கு பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் களை கட்டியுள்ளது. வண்ண தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் ஆலயம் அலங்கரிக்கப்பட்டுள்ள நிலையில் முருக பக்தர்கள் படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்க ரொம்ப திரளா நிறைய அதிகமான ஜனங்கள் திருச்செந்தூரில் தங்கி இருக்காங்க. நிறைய இடத்துல தங்கும் விடுதிகள், உணவு ஆலயங்கள், அது மட்டும் இல்லாமல் இலவச தரிசனத்தில் உள்ள வரவங்களுக்காக ரொம்ப மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் பர்மனெண்ட்டாக ஒரு கான்கிரீட் மண்டபம் போட்டு கட்டியிருக்கிறாங்க. அங்கே உள்ளே வரும்போது நமக்கு ஆஹா நம்ம ஒரு ஓய்வெடுக்க இடம் இல்லையே, குடிக்க தண்ணி இல்லையே, ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியலையே, அது இதெல்லாம் முதல்ல இருந்தது. ஆனால் இந்த முறை அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த
கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சேவை இதில் குழு மூலியமாக வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது, அங்கங்கே வந்துட்டு மருத்துவ முகாம் இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாளை அதிகாலை 12ஆம் கால யாகசாலை பூஜைக்கு பிறகு காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளதை அடுத்து 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 25 மருத்துவ குழுக்கள், 27 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. குடமுழுக்கையொட்டி பல்வேறு நகரங்களிலிருந்து 400 சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. குடமுழுக்கு நிகழ்வுகளை நாளை காலை 5 மணி முதல் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் திரு பாரதி கண்ணன், பேராசிரியை திருமதி ரத்னமாலா ஆகியோரின் ஆன்மீக வர்ணனையுடன் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நேயர்கள் நேரலையாக கண்டு மகிழலாம். இனி வருவது செய்தித் துளிகள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்காக டெல்லியில் ஒதுக்கப்பட்டுள்ள அரசு இல்லத்தில் தங்கியுள்ள ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட்டை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்ற பதிவாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். காலக்கெடு முடிந்த பிறகும் அங்கு வசிக்கும் அவரை வெளியேற்றிவிட்டு கிருஷ்ணா மெனோன் மார்க் பகுதியில் உள்ள அந்த வீட்டை ஒப்படைக்குமாறு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. BIS தரச்சான்று பெற்ற தலைக்கவசங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தரமற்ற தலைக்கவசங்களை சந்தையில் இருந்து அகற்றுவதன் மூலம் சாலை விபத்தால் ஏற்படும் இறப்புகளை தடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3 மாதங்கள் நடைபெறும் இந்த பணியில் சுமார் 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு விவரங்களை சேகரிக்கின்றனர். தக்காளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 15 ரூபாய் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 4 நாட்களில் 35 ரூபாய் வரை விலை உயர்ந்து மொத்த விற்பனையில் 50 ரூபாய்க்கும், வெளிச்சந்தையில் 60 முதல் 70 ரூபாய்க்கும் தக்காளி விற்பனையானது. இந்நிலையில் வரத்து அதிகரித்ததை அடுத்து விலை கிலோவுக்கு 15 ரூபாய் சரிந்து மொத்த விற்பனையில் 35 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் 40 50 ரூபாய் வரையும் தக்காளி விற்பனையாகிறது. பாமக நிர்வாக குழுவில் இருந்து திரு அன்புமணியை நீக்கி அக்கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அக்கட்சியில் தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இருவரும் மாறி மாறி கட்சி நிர்வாகிகளை நீக்கி புதியவர்களை நியமித்து வருகின்றனர். நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் திரு அன்புமணிக்கு கிடையாது என அறிவித்து வந்த திரு ராமதாஸ் பாமகவின் புதிய நிர்வாக குழுவை இன்று அறிவித்தார். நிர்வாக குழுவில் இருந்து திரு அன்புமணியை நீக்கியுள்ள அவர் 21 புதிய பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். வார விடுமுறை மற்றும் முகூர்த்த நாட்களையொட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நாளை மற்றும் நாளை மறுநாள் முகூர்த்த நாள்கள் என்பதால் சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்கின்றனர். இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் பேருந்துகள், கார், வேன், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகனை அலங்கரிக்க நிலக்கோட்டையில் உலர் பழ மாலைகள் லட்சக்கணக்கில் தயாராகி வருகின்றன. பிரசித்தி பெற்ற அந்த ஆலயத்தில் நாளை குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் உலர் பழங்களால் செய்யப்பட்ட மாலைகளை நேர்த்திக்கடனாக செலுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நிலக்கோட்டையில் உள்ள மலர் ஏற்றுமதி நிறுவனத்திடம் ஆர்டர்கள் குவிந்ததை அடுத்து முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், கிராம்பு உள்ளிட்டவற்றை 3 முதல் 16 அடி வரையிலான மாலைகளை தயார் செய்யும் பணியில் ஆயிரக்கணக்கான மாலை கட்டும் கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, கணினி அறிவியல் மற்றும் தரவு அறிவியல் பாடங்களில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். முதலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டு இடங்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான கலந்தாய்வு நடைபெறும். இதையடுத்து பொது பிரிவுக்கான கலந்தாய்வு வரும் 14ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க முடிவு செய்துள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. வருவாய் ஈட்டும் முயற்சியாகவும் மக்களின் ஆரோக்கிய வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் வகையிலும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என்று அதிமுக அமைப்பு செயலாளர் திரு அன்வர் ராஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் காலூன்ற துடிப்பது பாஜகவின் எண்ணமாக இருந்தாலும் அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது என்று கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலை ரயிலை யானை வழிமறித்ததால் பரபரப்பு நிலவியது. குன்னூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலை ரயில் பாதை அடர்ந்த வனப்பகுதிகள் ஊடாக அமைக்கப்பட்டுள்ளதால் வன விலங்குகள் நடமாட்டம் தண்டவாளத்தில் அதிகமாக காணப்படும். இன்று காலை 7 மணிக்கு புறப்படும் மலை ரயில் குன்னூர் நோக்கி வந்து கொண்டிருந்த போது மரப்பாலம் அருகே ஈச்சமரம் பகுதியில் தண்டவாளத்தில் ஓர் யானை நின்று கொண்டிருந்தது. இதனால் உடனடியாக மலை ரயில் நிறுத்தப்பட்டது. ரயிலை பார்த்தவுடன் வேகமாக கோபத்துடன் திரும்பிய அந்த யானை பின்னர் மெதுவாக நடந்து வனப்பகுதிக்குள் சென்றது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 72,480 ரூபாயாகவும் 1 கிராம் 9,060 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாயாக உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை 51ஆக அதிகரித்துள்ளது. அந்த கடலோர மாகாணத்தின் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கெர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக குவாடலூப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்ததால் குடியிருப்பு பகுதிகளில் இருந்த வீடுகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த கார்களும் அடித்துச் செல்லப்பட்டன. பல மரங்களும் முறிந்து விழுந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்தின. ஆற்றின் கரையோரம் உள்ள கிறிஸ்தவ கோடைக்கால முகாமிற்கு சென்றவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் 850 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 15 குழந்தைகள் உட்பட 43 பேர் உயிரிழந்தனர். அருகில் உள்ள சான் ஆண்டோனியோ பகுதியில் 8 பேர் பலியாகினர். மேலும் 27 சிறுமிகளை காணவில்லை. அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கெர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கெர் விலே நகரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை உடனே விடுவிக்க வலியுறுத்தி டெல் அவீவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் கொடியுடன் பிணை கைதிகளின் புகைப்படங்கள் கொண்ட பதாகைகளை அவர்கள் கையில் ஏந்தியிருந்தனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் இயக்கத்தினர் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டவர் மற்றும் இஸ்ரேலைச் சேர்ந்த 251 பேரை பிடித்துச் சென்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் விடுவிக்கப்பட்ட நிலையில் சுமார் 50 பேர் ஹமாஸ் பிடியில் இருப்பதாக கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நாளை சந்திக்க உள்ள நிலையில் பிணை கைதிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் நடத்தினர். இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் இதுவரை 57,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் மாநிலத்தில் வெயில் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியுள்ளது. எனினும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் நாளை இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகாரில் எழுந்த எதிர்ப்புக்கு பணிந்த தேர்தல் ஆணையம் பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்காமலேயே வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கலாம் என அறிவித்துள்ளது. பாஜகவும் நிதிஷ்குமாரும் இணைந்து பீகாரை இந்தியாவின் குற்றங்களின் தலைநகரமாக மாற்றிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்கியுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்க் நாட்டில் உள்ள இரு பெரிய கட்சிகளும் ஊழல் செய்வதில் ஒற்றுமையுடன் செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.